அதாவது ஒரு பெரிய தங்க ராடு, அதை சுத்தி தங்க மாலை, முத்து மாலை இருக்கு இல்லையா, அந்த தங்க மாலையா அப்படியே போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அம்புட்டும் கோல்டுனா எவ்வளவு, பல கோடி வருமே. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இழந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. முன்னாடியாச்சு ஆன்லைன்ல மூஞ்ச காட்டாம ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி போன் கால்ல மட்டுமே ரொம்ப பாசமா நம்ம கிட்ட பேசி நம்ம கிட்ட இருக்க காசெல்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டு இருந்தாங்க. கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். பட் இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா நேர்லயே வந்துடுறாங்க. நேர்லயே வந்து நம்ம கிட்ட நல்லா பேசி பழகி பாசமா நம்ம கிட்ட இருக்க காசெல்லாம் உரிமையோட எடுத்துட்டு போற அளவுக்கு நல்லாவே அப்கிரேட் ஆயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இழந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. சோ இந்த ஸ்கேம் இவங்க எப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல ஒரு துணிக்கடை இருந்திருக்கு. அந்த துணிக்கடையில அப்பாவும் பையனும் வந்து அந்த கடையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப ரெகுலரா கஸ்டமர்ஸ் வர மாதிரி 2 ஹிந்திக்கார பையப்புள்ளைங்க அன்னைக்கு வந்திருக்காங்க. உள்ள வந்த உடனே ரொம்ப கேஷுவலா 2 கேஷுவல் ட்ரெஸ்ஸையும் ஃபார்மலா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு நல்ல பேரம் பேசி கம்மி பண்ணி பேமெண்ட்டையும் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் உள்ள வந்துட்டு, அரே பையா, என்கிட்ட ஒரு பழைய காயின் ஒண்ணு இருக்கும், இது என் பாட்டியுடைய காயின், இந்த காயினை இங்க கொடுத்து யார்கிட்ட காசு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை அவர் வாங்கி பார்த்து, இங்க வேண்டா இந்த கிராமத்துல பழைய காசுலாம் வாங்குவான், இல்லடா வாங்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். உடனே அவன் வாங்கிக்கிட்டு சரி பையா அப்படின்னு வெளியே போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துட்டு, அரே பையா, நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிச்சு, இது என் பாட்டி காயின் கிடையாது அப்படின்னு இருக்கான். பாட்டி காயின் கிடையாதுன்னா அப்ப யாரு காயின்டா அப்படின்னு கேட்டதுக்கு, பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அங்கதான் நான் வேலை செய்யறேன், தோண்டிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பை கிடைச்சிச்சு, அந்த பையை திறந்து பார்த்தா ஃபுல்லாவே பழைய காயினா இருந்திருக்கு, அதுல இருக்கிற ஒரு காயின் தான் இந்த காயின் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு காயினா இருந்தாலும் சரி, ஒரு பாக்கெட் நிறைய காயின் இருந்தாலும் சரி, இங்க எவனும் வாங்க மாட்டான்டா, கிராமத்துல போய் எவன்டா வாங்க போறான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அரே பையா, நான் இன்னும் சொல்லி முடிக்கலே, என்ன முழுசா சொல்ல விடு அப்படின்னு இருக்கான். சரி சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, எனக்கு இது மட்டும் கிடைக்கல, கூடவே இன்னொரு புதையலும் கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்கான். என்ன புதையல்ரா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கே அது சரியா தெரியல, அது ஒரு பெரிய பொருளா இருக்கு, நான் வேணா தூக்கி கொண்டு வந்து காட்டுறேன், நீ பாக்குறியா அப்படின்னு இருக்கான். ஆஹா, நகைக்கடியே இங்க நிக்குதா, இவனை பசக்குன்னு அமுக்கணும்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. சரி கொண்டு வாடா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அரே பையா, இங்க யாரையும் நம்ப முடியல, என் மேனேஜர் கிட்ட சொன்னா அவ அதை ஆட்டையை போட்டுவானு ஒரே பயமா இருக்கும், எனக்கு ஒன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்பலாம் போல இருக்கும், அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் ரொம்ப உருக பேசிருக்கான். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே, பாக்குறதுக்கு நல்ல பசங்க மாதிரி இருக்காங்களே, சரி ஓகேப்பா நீ அதை எடுத்துட்டு வா, நான் பார்த்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. 2 வாரத்துக்கு ஆளையே காணோம். 2 weeks later, ஒரு பிக்கிங் காணா. 2 வாரம் கழிச்சு மறுபடியும் ரொம்ப கேஷுவலா வந்துட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறாங்களாம். போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி பேரம் பேசுறாங்களாம். சரின்னு பே பண்ணி முடிச்சுட்டு வெளியே போயிட்டானா. சரி எப்படியும் உள்ள வருவான்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வருவான் எதிர்பார்த்த மாதிரியே மறுபடியும் உள்ள வந்திருக்கான். இவன் எதுக்கு வெளியே போயிட்டு உள்ள வரானா, வெளியே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், வேற எவனும் இந்த கடைக்கு வரானா, வரலையா, சரி ஓகே இப்பதான் கரெக்டா உள்ள போலாம் அப்படின்றதுக்காக உள்ள வராங்க போல இருக்கு. நான் சொன்னேன்ல வருவான்னு. உள்ள வந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பையன் மட்டும் தான் இருந்திருக்கான், அவங்க அப்பா இல்ல. அவன்கிட்ட போய் சொல்லிருக்காங்க, அரே பையா, ஞாபகம் இருக்கா 2 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன்ல ஒரு பெரிய புதையல், அதை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன், பாக்குறியா அப்படின்னு இருக்கான். அப்படியா, சரி காட்டுறா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை பையா, உன்னை பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும், உங்ககிட்ட நான் காட்ட மாட்டேன், உங்க அப்பாவையும் வர சொல்லு, உங்க அப்பாவை வச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு இருக்கான். நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கும். என்னடா இது, ஏன்டா என்ன நம்ப மாட்டேன் அப்படின்னா, உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கான். சரின்னு அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா கொஞ்சம் வாங்க, அன்னைக்கு இந்த புதையல் மட்டும் படிச்சு, ஆமா பாப்பா வந்து வரேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்துட்டாரு. 2 பேரும் வந்த உடனே இப்ப காட்டுறா அப்படின்னு உடனே அதை திறந்து காமிச்சிருக்கான். அப்படியே பிரம்மாண்டமா இருந்திருக்கு. அதாவது ஒரு பெரிய தங்க ராடு, அதை சுத்தி தங்க மாலை, முத்து மாலை இருக்கு இல்லையா, அந்த தங்க மாலையா அப்படியே போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அதோட கிளிப்பிங் கூட நம்ம கிட்ட மாட்டிருக்கு. அந்த இமேஜஸ் நான் சைட்ல போடுறேன் பாருங்க. இது வெறும் சாம்பிள் தான். இத மாதிரி அப்படியே அந்த ராடை சுத்தி அப்படி குமிஞ்சி கடந்திருக்கு. அதை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்திருக்கு.
அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அரண்டு போயிட்டாங்களாம். என்னடா பார்க்க தங்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அதான் பையா இது தங்கமா என்னன்றது எனக்கு ஒன்றும் தெரியல, நான் இதை எடுத்ததுல இருந்து பூமிக்குள்ள தான் புதைச்சி வச்சிருக்கேன், நீ பார்த்து என்னன்னு சொல்லு பையா அப்படின்னு இருக்கான். ஆறுமுகம் அலாட்டா இருந்துகிட்டு விளையாட்ட ஆரம்பிக்க. சரிடா நீ கொடுத்துட்டு போ, நான் எனக்கு தெரிஞ்ச ஆசாரியை வச்சு இது என்ன ஏதுன்னு செக் பண்றேன், செக் பண்ணி பார்த்துட்டு நான் உனக்கு சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அரே பையா நான் எப்படி உன்னை நம்பி கொடுக்க முடியும், என்னால உன்னை நம்பலாம் முடியாது, வேணும்னா இதுல ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து செக் பண்ணிக்கோ அப்படின்னு இருக்கான். அப்படியா சரி நீ சொல்றதும் வாஸ்தவமா தான் இருக்கு, சரி குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு சின்ன பீஸை இவரே தான் கட் பண்ணியிருக்காப்புல. கட் பண்ணி அந்த சாம்பிளை எடுத்து வச்சுட்டு, சரிடா உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ, நான் எனக்கு அது தெரிஞ்ச ஆசாரியை வச்சு செக் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. அவனும் போயிட்டான் எடுத்துட்டு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். இந்த பையன் தான் அந்த சின்ன சாம்பிள் எடுத்துட்டு போய் தெரிஞ்ச ஆசாரி கிட்ட கொடுத்து செக் பண்ண கொடுத்துருக்காப்புல. அவர் அதை ஃபுல்லா உருக்கி செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னதை கேட்டு இந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். என்னன்னா அது ஒரு பியூர் கோல்டன் டாப்ல. ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்ட ஆயிருச்சு, கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் ஒய்யால சினேக்கு. உடனே இந்த பையனுக்கு என்னது பியூர் கோல்டா, அவ்வளோ பெரிய ராடு சுத்தி மாலை மாதிரி கடந்துச்சு, அம்புட்டும் கோல்டுனா எவ்வளோ பல கோடி வருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த ஹிந்திக்கார பையப்புள்ளைக்கு ஒரு காலை போட்டிருக்காப்புல. டே தம்பி நீ சின்னதா கொடுத்ததுனால இதை கரெக்டா செக் பண்ண முடியலன்றாப்புலடா, நீ என்ன பண்ண அந்த பெரிய ராடு மாதிரி இருந்துச்சு பாத்தியா, அதுல ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி கொடு, அப்பதான் நம்மளால செக் பண்ண முடியும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அரே பையா அதெல்லாம் எடுத்து கட் பண்ண முடியாது, யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிரும், வேணா நான் மறுபடியும் அந்த முத்துமாலை மாதிரி இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு சாம்பிளை கொண்டு வந்து கொடுக்குறேன், நீ அதை செக் பண்ணி பாரு அப்படின்னு இருக்கான். அப்படியாடா சரி ஓகே குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையன் அந்த சாம்பிளை கொடுத்துருக்கான். அந்த சாம்பிளை எடுத்துட்டு போய் இந்த வாட்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடையில அந்த தங்கத்தை ஸ்கேனிங் கொடுத்துருக்காங்க. உருக்கி செக் பண்ணும்போது கூட அப்படி இப்படி இருக்கும், பட் ஸ்கேனிங்ல மிஸ் ஆகாது, அது ஏதாச்சும் ஃபேக்கா இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ஸ்கேனிங்ல கொடுத்து பார்த்தா மறுபடியும் ஷாக்கிங் நியூஸ், அது ஒரு பியூர் கோல்டுன்ட்டாங்க. அதை கேட்டதுல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஓகே அப்ப அது முழுக்க முழுக்க பியூர் கோல்டு தான் அப்படிங்கிறது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. எப்படியும் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் அந்த ஹிந்திக்கார பைப்பிள்ளைங்களுக்கு தெரியாம வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படியாச்சும் நம்ம அதை வாங்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டாப்புல. இப்ப மறுபடியும் கால் பண்ணி என்ன சொல்றாப்புல அப்படின்னா, சொல்லல அரே ஹிந்திக்கார பையா நான் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்த்ததுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது பியூர் கோல்டு இல்லையா, ஏதோ காப்பர்லாம் மிக்சிங் மாதிரி தெரியுது, எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகாதுங்கிறாங்க பையா, வேணா நீ குடு நான் அந்த நகை கடையில வித்து கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டிருக்காப்புல. ஆனா அந்த ஹிந்திக்கார பைப்புள்ளைங்க கொஞ்சம் தெளிவானவங்க என்ன சொல்லிருக்காங்க, அரே பையா அப்படியா சரி ஓகே பையா உன்ன மாதிரி நான் வேற யார்ட்டையும் கேட்கணும், நான் மத்தவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கிறேன், அப்படி இல்லையா நான் ஊருக்கே எடுத்து கொண்டு போயிடுறேன் பையா அப்படின்னு இருக்கான் அவன். கிளம்புறேன் ஏன்பா நீ பாட்டுக்கு போயிட்டு நான் வந்து எங்க பார்த்தாருது. அதை கேட்ட உடனே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஐயோ தங்க முட்டை போடுற கோழி நம்ம கையை விட்டு போயிரும் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அரே பையா பேசிட்டு தானே இருக்கோம், அதுக்கே உனக்கு முக்கு மேலே கோவம் வருது, அப்படிலாம் வரக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ சின்னதா சாம்பிள் கொடுத்துருந்தா நான் எப்படி தான் செக் பண்றது, அதனால நீ என்ன பண்ணு முழுசா என்கிட்ட கொடு, நான் அதை எடுத்து முழுசா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறேன் பையா அப்படின்னு இருக்கான். உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான், அப்படி சொல்றியா சரி ஓகே இந்த வாட்டி நீ சொல்றது கொஞ்சம் வாஸ்தவமா தான் தெரியுது, அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா இங்க பாரு பையா நீ என்ன பண்ணு ஒரு 15 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துரு, அந்த 15 லட்சம் ரூபாய் நான் வச்சுக்கிறேன், இந்த பொருளை உன் கையில கொடுத்துறேன், நீ செக் பண்ணி பாரு, ஒருவேளை கோல்டுனா நீ எடுத்துக்கோ, அந்த 15 லட்சம் ரூபாய் நான் எடுத்துக்கிறேன், அப்படி இல்லையா அது ஃபேக்குன்னு தெரிஞ்சா நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்கிட்ட 15 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இவரு 15 லட்சமா 15 லட்சத்துக்கு நான் எங்கடா போவேன், வேணா அப்படி இப்படின்னு ஒரு 5 லட்சத்தை பரட்டிடுறேன், 5 லட்சத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படி சொல்றியா பையா சரி ஓகே பையா அப்படின்ற மாதிரி டீலுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு, பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். ஆனா என்ன சொல்லியிருக்கான், இந்த வட்டி பொருளை நான் கொண்டு வந்து கடைக்கு கொடுக்க மாட்டேன், நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு இருக்கான். ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அன்னைக்கு நான் வெளியே போனேன், ஒருத்தன் வந்து நீ ஏன் அடிக்கடி இங்கே சுத்திக்கிட்டு இருக்கா, உன்னை அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறான், அதனால நான் கடைக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓகே இப்போ நமக்கு அந்த நகை தேவை, அதனால அவன் பக்கம் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கடா வரணும்னு சொல்லி கேட்ட உடனே கடலூர் மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட் கிட்ட வந்துருங்கன்னு இருக்கான். சரின்னு நெக்ஸ்ட் டே அவர் என்ன பண்ணிருக்காப்புல கிளம்பி அந்த மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. போன உடனே அவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு, அரே பையா நீ வந்து என்ன அடிச்சு புடுங்கி வாங்கிட்டு போறதுக்கு உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டானா. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். இவரு டே நான் அப்பெல்லாம் ஆளெல்லாம் கூட்டு வரலடான்னு எவ்வளவோ சொல்லியிருக்காப்புல, கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டானா. இவரும் ஒரு 4 தடவை 5 தடவை ட்ரை பண்ணி பார்த்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாப்புல.
இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹிந்திக்கார போய் போன் பண்ணி, அரே பையா நான் உன்னை எவ்வளவு நம்புச்சு, நீ என்ன இப்படி ஏமாத்த பாக்குதே, என்னை அடிச்சு புடுங்க நீ ட்ரை பண்ணுது, எதுக்கு ஆளெல்லாம் கூட்டு வருது, யாரையும் நம்பாம உன்னை மட்டும் நம்பினே, நீ இப்படி பண்ணலாமா பையா, அப்படி பண்ணலாமா பையா அப்படின்னு உருக பேசியிருக்கான். உடனே இவரு, அடே பொக்கரவாயா, நான் ஏன்டா அடிச்சு புடுங்க போறேன், காசை எடுத்துட்டு வந்தது ஒரு தப்பாடா, நான் அந்த மாதிரிலாம் ஆளை கூட்டிட்டு வரலடா, என்ன நம்புடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அரே பையா நான் உன்னை நம்ப மாட்டேன், நான் உன்னோட அப்பாவை நான் ரொம்ப நம்புவேன், நீ என்ன பண்ணு உன் அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு இருக்கான். நல்லா மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம், பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. சரிடா நீ சொல்ற மாதிரி எங்க அப்பாவே கூட்டிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இந்த வாட்டி நீ கடலூருக்கு வராது விழுப்புரமுக்கு வந்துருவோம் அப்படின்னு இருக்கான். என்னடா கடலூர் தானே வர சொன்ன, இல்ல நீ இந்த வாட்டி விழுப்புரம் வந்துருவோம் அப்படின்னு இருக்கான். சரிடா நான் விழுப்புரத்துக்கே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாவை கூட்டிட்டு விழுப்புரத்துக்கும் காசை எடுத்துட்டு போயிருக்காப்புல. ஆடு தானா வந்து தலையை குடுக்குது, கறி போட்டுடலாம். அங்க போய் போன் பண்ணா மறுபடியும், அரே பையா நான் இத்தனை வாட்டி சொல்லி நீ மறுபடியும் ஆளை கூட்டிட்டு வருதோ, நான் பொருளை எடுத்துட்டு ஊருக்கே போறேன் அப்படின்னு இருக்கான். டே இங்க பாரு கடுப்பாயிருவேன், நான் யாரையும் கூட்டு வரல, எங்க அப்பா மட்டும் தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, உங்க அப்பா கிட்டே போன கொடு, அவர் சொன்னாதான் நம்புவேன் இருக்கான். என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. போனாங்க அப்பா வாங்கி, தம்பி இங்க பாருப்பா நாங்க 2 பேர் தான்ப்பா வந்திருக்கோம், வேற யாரும் வரலப்பா, தயவு செஞ்சு வந்து அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருப்பா அப்படின்னு இருக்காப்புல. அப்பா நீங்க சொல்லுது நான் நம்புது, உங்க பையனே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இருக்கேன். சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் அங்கேருந்து வந்துட்டு காசு இருக்கா காட்டுங்க அப்படின்னு இருக்கான். காசு திறந்து காமிச்ச உடனே ஆன் இருக்குதோ, இப்போ என்ன பண்ணுவோம், பைக்கை ஓரமாக விட்டுட்டு என் பின்னாடியே நடந்து வா, ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயில நடக்க விட்டுருக்கான். உங்க அப்பாவும் பையனும் பின்னாடி நடந்து முடிச்சு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லையா. எங்கயா இருக்கு வந்துருச்சு. அங்க போன உடனே அந்த ஹிந்திக்கார பைப்புல கூட இன்னொருத்தர் இருந்தான்னு சொல்லி சொன்னான் இல்லையா, அவன் அந்த தங்க நகையை எடுத்துட்டு எங்க இருந்தோ வரானா. வந்த உடனே அதை திறந்து காமிச்சிருக்காங்க, இவங்களும் பார்த்திருக்காங்க. அதே நகை தான் அந்த இடத்துல கட் பண்ணாங்க ஒரு சாம்பிளுக்கு, அது கூட கட்டாயி அப்படியே இருந்த உடனே சரி ஓகே இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு காசை அவன் கையில கொடுத்துட்டு அந்த நகையை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து 2 பேரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அந்த நகையை எடுத்து வீட்டில் வச்சுட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஆசாரிக்கிட்ட மறுபடியும் கொடுத்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அதுல 1% கூட தங்கம் இல்ல, முழுக்க ஃபேக்குன்னு. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. இந்த விஷயம் கேட்ட உடனே இவங்க 2 பேரும் அப்படியே பதறி போயிட்டாங்க. ஐயோ வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் வித்து கொண்டு போய் 5 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த டூப்ளிகேட் நகையை வாங்கிட்டு வந்திருக்கோமே, இப்ப என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அந்த ஹிந்திக்கார பைப்புள்ளைக்கு காலை போட்டா போன் சுவிட்ச் ஆஃப். அந்த கடலூர் விழுப்புரம் இங்க எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்த்தா எங்கேயுமே அவன் மாட்டலையா. அவன் வாங்கின அடுத்த செகண்ட் ட்ரெயின் ஏறி எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போயிருப்பான் போல இருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, இப்ப அந்த நகையெல்லாம் கட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் வந்து பியூர் கோல்டுன்னு சொல்லி வந்துச்சு இல்லையா. அதுல கூட அவன் எவ்வளவு தெளிவா வேலை பார்த்திருக்கானா, அந்த சாம்பிள் செக் பண்றதுக்காக அவர் திரும்பி சிசர் எடுக்கிறாப்புல அந்த நேரத்துல இவன் கரெக்டா அந்த சாம்பிள் பீஸை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான். ஸோ எந்த இடத்துல தங்க பீஸை அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானோ அந்த செக்மெண்ட்டை அவன் தான் கரெக்டாக பிடிச்சிருக்கான். அது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே கரெக்டாக நம்ம கிட்ட மாட்டியிருக்கு, அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் செகண்ட் டைமா அவன் வந்து ஒரு சாம்பிள் பீஸ் ஒன்று கொடுத்துட்டு போனான் இல்லையா, அதுவுமே அவன்கிட்ட அந்த சாம்பிளுக்குன்னே ஒரு டப்பா நிறைய தங்கத்தை போட்டு வச்சிருப்பான் போல இருக்கு. யாராச்சும் கேட்கும்போது அந்த சாம்பிளை கொண்டு போய் கொடுப்பான் போல இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். அந்த சின்ன தங்கமா இருந்தாலும் 1 கிராம் 2 கிராமா இருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றான் பாருங்க. அதை பார்த்து இது தங்கம், அப்போ 2 கிலோ தங்கம் 2.5 கிலோ தங்கம் இருக்குன்னா கோடி கணக்கில் வரும். ஸோ இந்த ஹிந்திக்கார பயப்பிள்ளைங்களை எப்படியாச்சும் ஏமாத்தி இதை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை அவங்க கிட்ட விடுறான். இந்த விவரம் தானா என் மூலதானா. இந்த ஸ்கேமுடைய சுவாரஸ்யமே இந்த ஸ்கேமை இவங்க வடிவமைச்சிருக்கிற அந்த விதம் தான். அது என்னன்னா, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே வெளியூர்ல இருந்து மொழி தெரியாம ஓகேவா வந்து இங்க மாட்டியிருக்கிற அந்த அப்பாவி பசங்க கிட்ட ஒரு புதையல் மாட்டியிருக்கு. அந்த புதையலுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியல. ஸோ அவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கிற பொருளை நம்ம வாங்கிடணும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க தான் அந்த 2 பசங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா கிளைமேக்ஸ்ல தான் தெரிய வருது ஏமாத்துனது இவங்க இல்ல, அந்த ஹிந்திக்கார பைப்புள்ளைங்கன்னு. அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால. சோ அடுத்தவனை ஏமாத்த விட்டு இவன் ஏமாத்துறான். எப்படிப்பட்ட ஸ்கேம் பாருங்க. அட பாவிகளா, இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன், இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. அண்ட் இதுல அவன் எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க.
அது தங்கமானு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்கேமையே பண்றான். ஒருவேளை கடையிலேயே ஆசாரியை வச்சு செக் பண்ணி பார்த்தா அது ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சா கூட அப்படியா பையா, சரி பையா கொடுத்துரு பையா, நான் அதை எடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன் பையா அப்படின்னு போயிடலாமே தவிர்த்து இவன் தங்கம்னு சொல்லி ஏமாத்தினாதான் பிடிப்பாங்க, பிடிச்சி போலீஸ்ட பிடிச்சி கொடுப்பாங்க, அடிச்சு உதைப்பாங்கன்ற வரைக்கும் அவன் யோசிச்சிருக்கான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ட் இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிந்திக்கார பையன் மேல மட்டும்தான் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா சத்தியமா கிடையாது. அந்த ஆப்போசிட் பர்சன் மேலயும் ஈக்குவல் தப்பு இருக்கு. எங்கன்னா அவனை ஏமாத்தி வாங்கணும், அவன் கிட்ட இருக்கிற அந்த 1 கோடி ரூபாய் பொருளை நம்ம 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு யோசிக்கிற நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேராசை இருக்கு இல்லையா, அந்த பேராசையை முதலீடா வச்சு தான் இந்த ஹிந்திக்கார பிள்ளைங்கள்லாம் இந்த ஸ்கேமே பண்றாங்க. ஸோ எப்போ நம்ம வந்து பேராசைப்படுறோமோ, ஒரு 1 லட்ச ரூபா பொருள் ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்குது, 5 லட்ச ரூபா பொருள் ஒரு 2000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு உடனே என்ன சொல்றீங்க 5 லட்ச ரூபா பொருள் 2000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அங்கதான் நம்ம ஸ்கேம் ஆகுறோம். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக் ரூல். அண்ட் இந்த சம்பவம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேற ஒரு கிராமத்துல இதே மாதிரி இதே பொருள் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பொருளை கொண்டு போய் வேற 2 பேர் ஏமாத்திருக்காங்க. அண்ட் அது வந்து நியூஸ்லயும் வந்திருக்கு. பட் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ், அதோட வியூஸே 8000 தான் இருக்கு. புதையல் தங்கம் என கூறி மளிகை கடைக்காரரிடம் போலி நகைகளை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தாங்கள் 2 பேரும் கட்டிட வேலை பார்ப்பதாகவும் அந்த பணியின் போது குழி தோண்டிய போது 1 கிலோ அளவில் தங்க புதையல் கிடைத்ததாகவும் கூறியுள்ளனர். ஒருவேளை அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைச்சிருக்கலாம், நிறைய பேர் ஏமாறாம இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருமே அதுக்கப்புறமா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு வீடியோ தான் மாட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு சம்பவம் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த அவேர்னஸை கண்டிப்பா மக்களுக்கு போய் சேர்க்கணும் ப்ரோ, என் மேலேயும் ஈக்குவல் தப்பு இருக்குன்றது எனக்கே தெரியுது ப்ரோ அப்படிங்கறதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. பணம் கொடுத்து ஏமாறு, ஏழைங்கன்னா ஏமாறணும்னு தலையெழுத்தா. ஸோ உங்களுடைய பேராசையை மட்டும் தூக்கி ஓரமா வச்சிட்டீங்கன்னா நீங்க யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த விஷயத்தை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்க, வேற யாரும் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. அண்ட் முக்கியமா அவனுடைய மூஞ்சை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேங்க. இவன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஆசையா பேசுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணானா நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை சிறப்பா பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் உங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க கடை வச்சிருக்காங்கன்னா கம்பல்சரி இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா இவங்களோட மெயின் ஃபோக்கஸே மெயின் டார்கெட்டே யாரெல்லாம் கடை வச்சிருக்காங்களோ, ஆள் நடமாட்டம் இல்லாத கடைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட பேசி பழகி ஆசையை உருவாக்கி தான் இந்த ஸ்கேமையே பண்றானுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நல்ல காரியமா இருக்கு. தயவு செஞ்சு Facebookலயும் WhatsAppலயும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்கேம்ல வேற யாரெல்லாம் மாட்டிருக்கீங்க, யார்கிட்டலாம் இந்த மாதிரி அப்ரோச் எல்லாம் நடந்திருக்கு, இதே மாதிரி ஸ்கேம் தான் உங்ககிட்டயும் பண்ணானா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வேற எந்த மாதிரியான நவீன ஸ்கேம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. முடிஞ்சா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அதோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை பத்தின அவேர்னஸையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் வியூஸ்லாம் கண்ட்ரிஸா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துரும். ஸோ வீடியோ இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட வந்து பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.